ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் உங்களை ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவின் பாடசாலையிலே காண்பது மிகவும் சந்தோஷம். I'm very excited to see you all and thank you for allowing me to come into your house to hear this message. இன்று கூட போன வாரத்தினுடைய செய்தியின் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். A continuing message from last week, part 2 of Oh my heart, என் மனதே என்கிற தலைப்பில் இரண்டாவது பகுதியை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த மலைப்பிரசங்கத்தின் இந்த இருதயத்தை குறித்து, மனதை குறித்து, ஹார்ட் என்ற வார்த்தை குறித்து நம்ம போன வாரத்தில் தெரிந்து கொண்ட அந்த வசனத்தை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:8. Matthew chapter 5 verse 8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். We are still on this verse 8. இந்த 8வது வசனத்தில் இருதயத்தை குறித்தே, மனசை குறித்தே நாம் இன்னும் தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். அதில் போன வாரத்தில் கடைசியாக நம்ம பார்த்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதப்பாரர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து, மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையில் போல இருக்கீங்களேன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்ததை பார்த்தோம். லாஸ்ட் வீக் we finish or come to an end when Jesus was talking to the Pharisees and the scholars about you are like a whitewashed tomb, and it simply means that the tomb on the outside will be more white, but what is inside was not pleasing. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு சொல்லி மாய்மாலக்காரர்களேன்னு சொல்றார், ஹிப்போக்ரேட் சொல்றார், உள்ள ஒன்று வெளியே ஒன்று சொல்லி. இன்றைக்கு அதிலிருந்து தொடர்ச்சியாக நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்திருந்து பார்ப்போம். Let us just examine how is our heart. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? சிலர் சொல்லுவாங்க, உள்ள உடஞ்சி போச்சுன்னு. எந்த உள்ள உடஞ்சி போச்சு? ஃபிசிக்கல் உள்ளமா? ஃபிசிக்கல் உள்ள உடஞ்சி போனாக்கா உயிராக இருக்க முடியாது. My heart is broken சொல்லுவாங்க. People may say that my heart is broken. Which heart is broken? Is it the physical heart? What are you talking about? We are talking about the spiritual, or we are talking about the mind, the will and the emotion. நம்ம இருதயம் சொல்லும்போது, மனம் சொல்லும்போது, நம்முடைய சிந்தை அல்லது மனது அல்லது நம்முடைய உணர்வுகள், அதோடு கூட சேர்ந்து நம்முடைய நினைவுகள், இவைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். மத்தேயு 15:8 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து பரிசேயர்களிடத்தில் பேசும் பொழுது அந்த ஜனங்களை குறித்து என்ன சொன்னார்? What Jesus said about the Pharisees in Matthew chapter 15 verse 8. And please turn with me to Matthew chapter 15. Please remain there. மத்தேயு 15வது அதிகாரத்தில் எடுத்து கொஞ்சம் வைத்திருங்க. அதில் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னு சொன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக இந்த மனசை குறித்து, இருதயத்தை குறித்து, இந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது, இந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவர்கள் என்னவெல்லாம் என்பதை குறித்து அங்கே அவர் போதிக்கிறதை, அந்த ஜனங்களுக்கு அது ஒரு எச்சரிப்பாக கொடுக்கிறதை பார்க்குறோம். Please remain in Matthew chapter 15. And we could see that our Lord Jesus Christ was talking to the Pharisees and the scholars, and he was addressing them, talking to them about the issue of the heart. The problem today is all of us face is because of the issue in our heart. நம்முடைய இருதயத்தின் நிலைமையில் நிமித்தம் தான் வெளியே நம்ம காண்கிற ஒவ்வொரு போராட்டங்களும் நமக்கு அடிக்கடி வந்து சந்திக்கிறதை பார்க்குறோம். வாசிக்க கேட்போம். மத்தேயு 15:8. Matthew chapter 15 verse 8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கு. அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய், வாய் சமீபமாக இருக்குது, ஆனால் இருதயம் தூரமாக இருக்கிறது. Jesus said in Matthew chapter 15 verse 8, "This people draweth nigh unto me with their mouth, and honored me with their lips, but their heart is far from me." This people, he was addressing to the people, those who are just in front of him. If they are further or far away from him, he might have said those people. He said this people. That means they were very near to him physically. இயேசுவோடு கூட அருகாமையிலே நின்று கொண்டிருந்த இந்த ஜனங்கள் என்று இன்னொருத்தரை பார்த்து நேரடியாக அவரிடத்தில் பேசினாங்க. நீங்கள் என்று சொல்லியிருப்பார். அவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து தன்னை பின்பற்றி வருகிற பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் குறித்து
ஒரு செய்தி சொல்ற, இந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்ற. This people, he was talking to the disciple, addressing about the Pharisees and the scholars, about they have drawn nigh to him with their lips, but their heart is very far. அவர்கள் தங்களுடைய நாவினாலே சமீபித்து வந்திருக்கிறாங்க, ஆனால் அவங்க இருதயமோ தூரமாக இருக்கான். அதான் இந்த வசனத்தில் அவர் சொல்றார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. And this simply means clearly that the Pharisees didn't give attention to cultivate a pure heart. இந்த பாடங்கள் இது நம்ம கேட்கும்போது, இந்த வசனத்தை கேட்கும்போது, இந்த பரிசேயர்கள் இந்த சீஷர்களோடு கூட இயேசுடைய ஊழிய நாட்கள் துவக்கத்திலிருந்து அவருடைய போதனைகளை கேட்டு தான் வர்றாங்க, பின்னால் தான் வர்றாங்க. ஆனால் வசனத்தை கேட்குறாங்க, அவங்க பழைய ஏற்பாட்டின் பிரகாரமாக கர்த்தர் யார் என்பதெல்லாம் அறிந்தவங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. பட் என்ன, அவங்களோட இருதயத்தில் ஒரு மேன்மைக்கான நன்மைக்கான அவர்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காததை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். How about us today? இன்றைக்கு நாம் எப்படி எவ்வளோ வெளிப்புறமாக வெளியரங்கமாக நிறைய காரியங்களை நம்ம அலுவல்களில் ஈடுபட்டு அநேக காரியங்களை சாதிக்கணும், அநேக காரியங்களை நம்ம சாதனையாளர்களாய் மாறணும்னு சொல்லி வெளிப்புறமான அநேக காரியங்களுக்கு நம்ம நேரம் கொடுத்துட்டு, ஆனால் இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாவதற்கு கொஞ்சம் கூட நம்ம அக்கறை எடுக்காதபடிக்கு வாழ்வுகளாக இருக்கிறோமா? அப்படி நாம் காணப்பட்டோம். நம்ம வெளிப்புறமான எல்லா செயல்களை காட்டிலும் அவர் அந்த பரிசேயர்களிடத்தில் சொன்ன மாதிரி, அவருடைய குறித்து சொன்ன மாதிரி, இன்றைக்கு உங்களையும் என்னை குறித்து ஆண்டவர் தான் சொல்வார். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் என் சமீபத்தில் வந்திருக்குது. உங்களுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்த துதிகள், ஸ்தோத்திர பலிகள், all that praise and all the praises and worship, all that exaltation, all that is drawn nigh unto me, but your heart is far away from me. உங்களோட துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் என்னிடத்துல கிட்டி சேர்கிறது தான், ஆனால் உங்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது தான். And verse 9, Matthew chapter 15, verse 9, one of the reasons Jesus said why these Pharisees, their heart is not near to God. இந்த பரிசேயர்கள் வேதபாரர்களுடைய இருதயம் ஏன் தேவனிடத்தில் சமீபத்தில் இருக்கவில்லை என்கிறதுக்கு ஒரு காரணத்தை ஆண்டவர் அவங்களுக்கு விலக்கி காண்பிக்கிறார். மத்திய 15:9 வாசிக்க கேட்போம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, அப்படின்னாக்கா தேவனுடைய பிரமாணங்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வசனங்கள் அல்ல, உபதேசமாக எதை போதித்தாங்களாம்? மனிதனுடைய கற்பனைகளை. The word says here, but in vain they do worship me, teaching for doctrines the commandments of men. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாக போதித்த பிறகு அவர்கள் துதிக்கிற துதி, அவர்கள் வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று. வீணாய் எனக்கு ஆராதனை செய்யலன்னு சொல்லல, ஆராதனை செய்யறீங்க, ஆனால் நீங்க செய்யற ஆராதனை வீணாக காணப்படுகிறது. வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றான். வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வசனத்தை வைத்து இந்த ஜனங்கள் எப்படி கர்த்தரை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள் என்று தன் சீஷர்களுக்கு அவர் இந்த இடத்துல விளக்கி காண்பிக்கிறார். Jesus was explaining to the disciples, the followers, about how the Pharisees and the scholars tried to draw nigh unto him, but they taught the people, they teach the people, it's not from the scripture, or it's not the commandments of God. They take preference to teach about the commandments of men. They in fact concentrate more on the commandments of men rather than the word of God. கர்த்தருடைய வசனத்தை அதிகமாக அதை ஜனங்களிடத்திலே போதிக்காதபடிக்கு, போதனைகளாக சொல்லாதபடிக்கு மனுஷனுடைய கற்பனைகள் அவைகள் தான் அங்கே முதலிடத்தில் வருகிறது. இப்படி மனுஷனுடைய கற்பனைகளை வைத்து
அவர்கள் ஆராதிக்கும் போது போதனைகளோ மனுஷனுடையது, ஆராதனையோ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. அவ இருதயத்திலே போதனைகள் வேறு, வாயிலே வார்த்தைகள் வேறு. அதனால தான் அவர் மயக்காரன்னு சொல்றார். What comes out from the lips was different. They were addressing to God, worshiping God, but their heart is full of men's teaching, the thoughts of men, teachings of men, commandments of men. And verse 18, let's read again, Matthew chapter 15 verse 18. வாயிலிருந்து புறப்படுகிறவைகளை இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளோ மனுஷனை தீட்டுப்படுத்தும். அவைகளே வாயிலிருந்து புறப்படுறது எங்க இருக்காம்? இருதயத்தில் தான் வருதாம். வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இந்த இருதயத்தில் இவர்கள் மனிதனுடைய கற்பனைகளுக்கு முதலிடம் கொடுத்ததுனால மாய்மாலமான துதிகளும் ஆராதனைகளும் நாவிலிருந்து புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். காரணம் இருதயத்தின் நிறைவினாலே தான் வாய் பேசுமாம். And Matthew chapter 15 verse 18 says, but those things which proceed out of the mouth come forth from the heart, and they defile the man. மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தைகள், உள்ளத்திலிருந்து வருகிற ஒவ்வொன்றும், அது ஒன்று சரியான போதனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், வசனங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் இருதயத்திலே கொடுத்திருக்கிற வார்த்தைகள் காணப்படுமாயின் அது கர்த்தரையும் மகிமைப்படுத்தும், தன்னுடைய வாழ்க்கையிலும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தன்னை நடத்தும். ஆனால் அதுவோ மனிதனுடைய கற்பனைக்கு முதலிடம் கொடுத்து மாயமாலமான ஒரு ஆராதனை காணப்படும் போது வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்துமா. இதற்கு உதாரணமாக ஆண்டவர் சீசரிடத்தில் வெவ்வேறு காரியங்களை குறித்து அவர் போதித்ததை நம்ம பார்க்க போகிறோம். 19வது வசனம், மத்தேயு 15:19. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும். இப்போ என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொரு வார்த்தைகளை ஒன்று அண்டர்லைன் பண்ணி இல்லை ஏதாச்சும் எடுத்து வச்சு எழுதி கொள்ளுங்க. ப்ளீஸ் ரைட் எவ்ரி இண்டிவிஜுவல் வேர்ட் ஃப்ரம் திஸ் போர்ஷன் ஆஃப் த ஸ்கிரிப்சர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் அதிகமாக மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்பதை சீசர்களுக்கு ஆண்டவர் போதிக்கிறதை பார்க்குறோம். இதுக்கு பின்னாலலாம் அந்த முழுசாக வாசித்தீங்கன்னாக்கா பேதுரு கேட்குறார், ஆண்டவரே நீர் சொன்ன அந்த வார்த்தைக்கு எங்களுக்கு ஒரு விளக்கம் தாருங்கள்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் விளக்கி காண்பிக்கிறார். Peter was asking Jesus to teach them about the word that he has used to explain to them about the Pharisees. இங்கே எப்படி எனில் இருதயத்திலிருந்து என்ன வருமா? நம்பர் 1, பொல்லாத சிந்தனைகளும். பொல்லாத சிந்தனைகள் சொல்லும் போது அதை இன்னொரு விதத்தில் அந்த பொல்லாத சிந்தனைக்கு என்ன சொன்னாங்க? நினைவுகள். பொல்லாத நினைவுகள், பொல்லாத சிந்தனைகள் நம்பர் 1. இரண்டாவது, கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். எங்கிருந்து புறப்பட்டு வரும்? இதயத்திலிருந்து. இதயம் என்னது? சிந்தனை, மனம், உணர்வுகள், போனவாரம் தெளிவாதன பார்த்த சித்தம். இதிலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் ஒவ்வொன்றும் இதுதான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துவான். ஏன் இதை சொன்னாக்க, இவர்கள் அதிகமாக வெளிப்புறமாக மனுஷனுடைய போதனையை இந்த பரிசைகள் போதித்து கொண்டு வராங்க, மனுஷனுடைய கற்பனைகளை. Why Jesus used this particular term, saying that for out of the heart proceed evil thoughts, murders, adulteries, fornications, theft, false witness, and blasphemies. Why Jesus thought this? Because the Pharisees and the scholars were highlighting more on the external features of wash your hands before you eat, you must do that, you must do that. There's a lot of do and don't do. அதிகமாக இதை செய், அதை செய்யாது, இதை செய், அதை செய்யாது என்ற வெளிப்புறமான மனுஷனுடைய கற்பனைகளுக்கு அதிகமாக இடம் கொடுத்து அதே முக்கியத்துவமாக அவர்கள் கொண்டதுனால மனிதர்கள் அவருடைய போதனை கேட்டவர்களுடைய இருதயத்தில் மாற்றங்கள் வரல. ஆனால் அதுக்கு மாறாக அவருடைய இருதயங்கள் கடினப்பட்டு போயிடுச்சு. The hearers of the teachings of the Pharisees and the scholars, their hearts were not touched by the teachings because there's no life in the teachings.
of these Pharisees, and their hearts become harder and harder day by day. And when they heard the teachings of Jesus Christ, they were astonished. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தை போதனை கேட்கும்போது ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய உள்ளத்தை தொட்டது. Every word proceeds from the mouth of the Lord has touched their hearts. Even Jesus said, "Men shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of the Lord." கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதனால மனுஷன் பிழைப்பான் என்று வேதத்தில் சொன்ன பிரகாரமாக அவருடைய வார்த்தை இந்த அவரை பின்பற்றின ஜனங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் அவைகளை இன்னும் அதிகமாக கேட்கணுன்ற ஆர்வத்தை எழுப்பினது. The teaching of the Lord Jesus Christ created a hunger and a thirst for the hearers, the listeners of His word. That's why wherever you go, people, multitude follow Him to hear His teachings. அவர் எங்கே போனாலும் அவருடைய வசனத்தை கேட்க, வார்த்தைகளை கேட்க திரளான ஜனங்கள் புறப்பட்டு போகிறார்கள். For an example, before Jesus met Peter and blessed him, பேதுருவை ஆண்டவர் சந்தித்து அவனுடைய அந்த ஏமாற்றமான இரவை அவர் மாற்றுவதற்கு முன்பதாக வேதம் சொல்லுவது கடற்கரையில் போகும்போது திரளான ஜனங்கள் அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக அவரை நெருக்கினார்களாம். ஆகியதான் அவருக்கு போதிக்கும்படியாக 2 படகுல ஒரு படகுல இயேசு அது பேதுருவின் படகு அதில் ஏறி அமர்ந்து அங்கிருந்து அவர் போதிக்கிறார் திரளான ஜனங்கள். You see, when before Jesus met Peter and blessed him, Peter had a night of failure. And when Jesus went there and he saw multitude follow him, they wanted to hear him, his word. So Jesus saw there was 2 boats and went into a boat which belongs to Peter. And from there Jesus began to teach. People were astonished about the teachings of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை வசனங்களை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம் அதில் ஜீவன் இருந்தது. There is life in the word of Jesus Christ. But the Pharisees, they were merely on teaching on do this, don't do this, do this, don't do this. இதை செய், அதை செய்யாத, இதை செய், அதை செய்யாத. More on the external, வெளிப்புறமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவர் இயேசு இந்த இடத்துல அவர் போதிக்க ஆரம்பிக்கும் போது when Jesus he said whatsoever go in right through our mouth, நம்முடைய வாயின் வழியாக நம்முடைய சரீரத்துக்குள்ளே போகிறது எதுவோ என்ன ஆகாரமாக இருந்தாலும் whatever it is, அது ஆசனம் வழியாய் வெளியாயிருமா. Whatever that goes in will come out, but whatever that comes out from the heart, ஒருத்தருடைய உள்ளத்திலிருந்து இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது, அவைகள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்துமாம். It is the thoughts, it is the imagination, it is whatever that comes out from the heart of a man will defile a man. I have shared a testimony many times about I had a question when someone questioned me. ஒரு சாட்சியை பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். Just to support this message, I would like to share this testimony again. இந்த செய்திக்கு அது ஆதாரமாக இருப்பதனால அந்த சாட்சி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சமயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேறொரு நம்பிக்கை சார்ந்த ஒருத்தர் அந்த வட்டாரத்தில், குறிப்பிட்ட வட்டாரத்தில் அந்த போதனைக்கு அவர் தான் ஒரு லீடர், அந்த விசுவாசத்துக்கு அவர் தான் ஒரு லீடர், ஒரு நம்பிக்கையுடையவர்கள். A man who belongs to a different faith is the leader or chairman of that area. When I shared to him about Jesus Christ, இயேசு குறித்து அவர்கிட்ட சாட்சி கொடுக்கும்போது அவர் எடுத்ததும் ஒரு வார்த்தை சொன்னார். நாங்களாம் வெஜிடேரியன், நாங்களாம் சைவம் தான், மரக்கறி தான் சாப்பிடுவோம். உங்கள் இயேசு சீசர்களுக்கெல்லாம் மீன் சாப்பிட சொல்கிறாரு, நீங்கள்லாம் மீன் அது இதெல்லாம் சாப்பிட்றீங்க. ஆகவே நாங்கள் தான் பரிசுத்தம், நாங்கள் தான் ஹோலி. கிறிஸ்டியன்ஸ் யூ ஆர் நாட் ஹோலி, நீங்கள்லாம் பரிசுத்தம் கிடையாது, காரணம் நீங்கள் கண்டதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு. நான் அப்போ ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது. I was very young Christian. And this thought, when this question was bothering me because I couldn't answer him. இந்த கேள்வியின் உள்ளத்திலே அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி எனக்குள்ள ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினேன். காரணம் அவருக்கு சரியான பதிலை சொல்ல முடியவில்லைன்னு சொல்லி. But a couple of weeks later, there was one night as I went to the bed, ஒரு சில வாரம் கழித்து ஒரு இரவு நான்
படுக்கிறதுக்காக பெட்டில் போய் படுத்தும்போது, the moment I went to my bed, I know that immediately I was in a beautiful garden. படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்கேன், திடீரென்று நான் ஒரு அழகான தோட்டத்தில் இருக்கிறேன். It is not a dream, I know that, because I was not sleeping. அது ஒரு சொப்பனம் அல்ல, கனவு அல்ல. நான் திடீர்னு ஒரு அழகான தோட்டம் இருக்கும்போது அங்கே ஒரு கற்பாறை இருக்குது. அந்த கற்பாறையில் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துருக்க யார் என்று நான் பார்த்ததுமே ஒரு வயதானவர், an elderly man seated on a left side. The moment I saw him, I could recognize him immediately. I heard a voice in a being saying that Moses. அந்த வயதான ஒரு உருவத்தை பார்த்த மாத்திரத்தில் வெளியே புறமிருந்து எந்த ஒரு சத்தமும் வரல. உள்ளத்தில் ஒரு வார்த்தை வருது, மோசே அப்படின்னு சொல்லி. அவர் பார்த்து, இவர் தான் மோசே அப்படின்னு அந்த அவரை பார்த்துட்டு நடுவில் இருக்கிற அந்த கற்பாறை மேலே அமர்ந்திருக்கிறவரை அப்படி பார்த்தேன். I saw the one who was seated in the center on the rock. When I saw him, the moment I saw him, he stood up. நான் அவர் பார்க்கும்போது அவர் எழுந்து நின்று, and he opened up his arms. அவர் தன் கரங்களை விரித்தார். Beautiful figure. பிரகாசம், வெளிச்சம், glorious scene, மகிமையான ஒரு காட்சி. அப்போ அங்கிருந்து ஒரு வார்த்தை வந்தது. மனிதனுடைய வாயிலிருந்து வாய்க்குள்ளே போனது ஆசன வழியாய் வந்துடும், அது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. உள்ளத்திலிருந்து வருகிற, நம்ம வாசித்தமே முதல்ல இந்த வசனம், இது மத்தேயுல எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் முடிக்கிறாரு. நான் திரும்ப பெட்டில் இருக்கிறேன். When I heard this voice, Jesus was speaking to me, explaining to me about the doubt that I had. எனக்குள்ளே இருந்த ஒரு சந்தேகத்துக்கு பதில் கொடுக்க முடியாத, மனிதனுடைய வாய் வழியாக போகிற ஒவ்வொன்றும் ஆசன வழியாய் வந்துடும், அது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஆனால் உள்ளத்திலிருந்து வருகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி இயேசு சொன்னதை வேதத்தில் திருப்பி பார்த்தேன். வேதத்தில் இருந்தது. நான் உடனடியாக அந்த நபருக்கு ஒரு நீண்ட கடிதத்தை எழுதினேன். பதிலே வரல. Immediately after knowing what Jesus taught me, I wrote a letter to him, to the one who questioned me, but there was no reply. Why I'm trying to say is, what I'm trying to say, Jesus teach the disciples, teach his followers that it is not much about what goes in, it is about what comes out from our heart. வேதத்தில் இந்த இருதயத்தை குறித்து பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. God has taught many places about our heart. Jeremiah 17:9, எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும், சொல்லுங்க, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? Let me read in English first. The heart is deceitful above all things and desperately wicked. Who can know it? ஒரு மனிதனுடைய இதயத்தில் என்ன இருக்குன்னு ஒருத்தராலும் அறிந்து கொள்ள முடியாதான். No one can know what is inside our heart. When I talk about heart again, our thoughts, our emotions. நான் இருதயம் சொல்லும்போது நினைத்துக்கொள்ளுங்க, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனது, நம்முடைய யோசனைகள், நம்முடைய உணர்வுகள் எவ்வளவு அந்த இருதயத்துக்குள்ளே சம்பந்தமாக இருக்கிறது. தென் இந்த தமிழில் நம்ம வாசிக்கும் போது எல்லாவற்றை பார்க்கணும் இருதயமே திருக்குள்ளதுன்னு ரொம்ப பேருக்கு திருக்குள்ளதுனாக்கா விலங்கல் அது என்னன்னு சொல்லி. திருக்குள்ளது விலங்கல. ஆனால் ஆங்கிலத்தில் டிசிப்ஃபுல் என்ற அந்த வார்த்தைக்கு நேரடியான தமிழாக்கத்தை குறித்து அதில் அகராதியில் பார்க்கும்போது தான் அது வஞ்சகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி வாசிக்கலாம் தமிழில், எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே வஞ்சகமுடையதும். மனுஷனுடைய இருதயமே வஞ்சகமுடையதும் மகா கேடுள்ளதும். வெறும் கேடு இல்லை, மகா கேடுள்ளது. அதை அறியத்தக்கவன் யார்? So the heart is deceitful above all things. The heart is most deceitful things and desperately wicked. Who can know it? Desperately wicked. This is the heart of a man or a woman before we receive Christ
as Lord and Savior. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம் அத்தனை பேருடைய இருதயமும் இப்படித்தான் காணப்பட்டது. டிசிட்ஃபுல், வஞ்சகம். வஞ்சகம் என்ற வார்த்தை எங்க முதல்ல பார்க்கிறோம்? When was this word called deceitful in the Bible? It was at the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே சத்துரு சர்பத்தின் வடிவிலே, பிசாசானவன் சர்பத்தின் வடிவிலே ஏவாளை வஞ்சித்தான் என்று பார்க்கிறோம். டிசிட்ஃபுல், வஞ்சகம் அவனுக்குள்ள முழுவதும் வஞ்சகம் தான். அந்த வஞ்சிக்கப்பட்ட அந்த ஏவாள், வஞ்சிக்கப்பட்ட ஏவாள் நிமித்தமாக ஆதாம், இவர்கள் நிமித்தமாக இவருடைய வம்சாவளியில் வந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த வஞ்சகம், அந்த மகா கேடு இருதயமாய் காணப்படுகிறது. See, when Eve was deceived by serpent and Adam partook that fruit, and through them the generation came, and all of us have the deceitful heart before we receive Christ. So when at the day of salvation, ரட்சிப்பின் நாளிலே நம்ம எப்படி பாவ மன்னிப்பு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறோம்? How does people taught us and how does we pray? நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், என் உள்ளத்திலே என் தேவனாக என் ஆண்டவராக நீர் வந்து தங்கும் தான் சொல்றோம். Say, God, forgive all my sins, cleanse me from all my sin, come into my heart. என் உள்ளத்திலே, என்னது என் உள்ளத்திலே வாங்க. ஏன் உள்ளத்திலே வரணும்? நம்முடைய உள்ளம் மகா கேடுள்ளதா இருக்குது, திருக்குள்ளதா இருக்குது, வஞ்சகம் நிறைந்ததா இருக்குது. Our heart is a deceitful heart. Our heart is desperately wicked. And when Jesus comes in, then there should be a change take place in that deceitful heart. இயேசு நம்முடைய இருதயத்தில் வந்துட்டா, உள்ளத்தில் வந்துட்டா, அவர் வந்த இடத்துல அவர் தங்குற இடம் நம்முடைய உள்ளம், இருதயம். ஜீசஸ் ரெசிடென்ஸ் இஸ் அவர் ஹார்ட். அவர் எங்க இருக்காரு? நம்முடைய சரீரத்தில் எங்க இருக்காரு? எப்போது என்ன சொல்லுவோம்? என் இதயத்தில் இருக்காரு, என் உள்ளத்தில் இருக்காரு. இஸ் இன் மை ஹார்ட், இஸ் இன் மை ஹார்ட், என் இருதயத்தில். ரைட்? அப்போ அவர் தங்குற அந்த இருதயம் அவருடைய இருதயத்தை போல காண வேண்டும் என்று அவர் பல விதங்களிலே தன்னை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு அதை போதிக்க ஆரம்பிக்கிறார். Their hearts are not cleansed yet. அவருடைய இருதயம் இன்னும் சுத்திகரிக்கப்படலை. Because they live under the law. அவர்கள் பிரமாணங்களின் பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிரமாணங்களிலே பாவங்கள் சுத்திகரிக்கப்படலை, மூடப்படுகிறது. In the law, their sins are covered by the blood of an animal or the sacrificial animal, but not cleansed. அது மன்னிக்கப்படலை. இயேசு கிறிஸ்து இப்போ போதிக்க ஆரம்பிக்கிறார், டீச் பண்றாரு. அந்த இருதயத்தில் இருந்து என்னென்னலாம் வரும்? காரணம் இந்த இருதயம் மகா கேடுள்ளது. Your heart is most wickedful, and they were not thought much about the issues of the heart and to have a transformation in the heart. The Pharisees and the scholars, they were not highlighting more about it to have a change in their life. They were highlighting about the external, the type of worship, the type of dress, the type how should you eat, and all that external thing. சீசர்கள் அது இயேசுவிடத்தில் வந்த சீசர்களுக்கு இயேசு போதிக்கிறதை விட இந்த அப்போஸ்தலர், இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரர்களும் போதித்த விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க வெளிப்புறமான இந்த கையை கழுவு, இந்த காலை கழுவு, நீ இப்படி சட்டை போடு, நீ இப்படி உடுத்து, நீ இப்படி போ, இப்படி வா, இது தான் அதிகமாக பேசினாங்களே தவிர உள்ள மாற்றத்துக்கு அவங்க தேவனுடைய போதனையை கொடுக்கலையாம். அதான் ஏற்கனவே நாம் பார்த்தோம். அவர்கள் மனுஷனுடைய சிந்தனைகளை, மனுஷனுடைய கற்பனைகளை போதித்து வாயிலே சமீபத்தில் தேவனிடத்தில் ஆராதிக்க கிட்டத்தில் வர்றாங்க, ஆனால் இருதயமா தூரத்தில் இருக்கான். That's what Jesus taught to the disciples. The followers said they were trying to draw nigh unto him by their lips, by their mouth, exalting him, worshiping God and all those things, but their heart, they are far away.
So we should understand this. The Bible also says that in Proverbs chapter 23 verse 7. Please listen carefully. If you can listen again and again. தயவாக இந்த பாடத்தை ஒரு முறை கேட்டுட்டு ஏதோ ஒரு கடமைக்கு நான் இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு அட்டெண்ட் பண்ணிட்டேன். Do not be just satisfied by your attendance or you have just viewed this just for once. When I was preparing this, the Lord was inspiring my heart many things about the issue of my heart. இந்த பாடத்தை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும்போது அநேக காரியங்களை கர்த்தர் இந்த இருதயத்தை குறித்து உள்ளத்தில் உணர்த்த ஆரம்பித்தார். ஒரு மனிதன் இப்போ எப்படி இருக்கிறான், நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைக்கு என்ன காரணம்? How are we today? How are you today? இன்னைக்கு நம்ம இப்படி இருப்பதுக்கு காரணமே நம்முடைய வாழ்க்கையில் இதுக்கு பின்னால at the back, turn back, at the back, how was our thoughts? நம்முடைய நினைவு எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் நம்ம இருப்போமா? When you talk about the thoughts, it is about the heart. எண்ணங்கள் சொல்லும்போது அது இருதய சம்பந்தமானது. எண்ணங்கள், உணர்வுகள், சித்தம் எல்லாம் இருதய சம்பந்தமானது. ஆகவே நீதிமொழிகள் 23:7 நான் வாசிப்போம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தில் என்ன நினைவோடு கூட ஒருவன் வாழ்கிறானோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆகவே ஒரு கூட்டம் மக்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த முரட்டுத்தனங்கள், குணங்கள் இவைகளாம் மாற்றம் அடைவதற்கு போதனை கொடுக்காம வெளிப்புறமான ஒரு மேல் பூச்சாக வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல வெளியே மாத்திரம் நீங்க இப்படிலாம் இருங்க அப்படின்றத முக்கியத்துவப்படுத்துறாங்க தவிர உள்ளம் எப்படி இருக்கணும் என்கிறதே அவர்கள் அதை தொடவே, அந்த பாடத்தை தொடவே இல்லை. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் ஒவ்வொரு நல்ல குணங்களை குறித்து அவர் போதிக்க ஆரம்பிக்கும் போது அதில் அந்த குணங்கள் எங்கிருந்து வரும்? From where does this attitudes come? The attitudes come from the heart. இந்த குணங்கள் எங்கிருந்து வருது? நம்ம இருதயத்திலிருந்து. அந்த குணங்கள் இந்த இருதயம் சொல்லும்போது நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள். When we talk about the heart, it is all about our thoughts, our will, and the will of God, the emotions. So here it says that for as a man thinketh in his heart, so is he. தமிழில் வாசிக்கும் போது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் என்ன நினைவோ அவன் அப்படியே இருக்கிறானாக்கா அவன் வெளிப்புறமான வாழ்கிற வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். His lifestyle will be according to the thoughts of his inner man, according to the thoughts of his heart. தன் இருதயத்தில் அவன் சிந்தித்த விதங்கள், யோசித்த விதங்கள் அவனை வெளிப்புறமாக வாழ வைக்கிறது. Then it goes on, Proverbs 23:7 தொடர்ந்து அதில் நீதிமொழிகள் 23:7 வாசிக்கும் போது புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடு சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடு இராது. It goes on like this, eat and drink, saith he to thee, but his heart is not with thee. ஒரு நண்பரை சந்திக்கிறோம், ஒரு ஃப்ரெண்டை சந்திக்கிறோம், ஒரு குடும்பத்தை சந்திக்கிறோம், ஒரு விசுவாசி சந்திக்கிறோம். முகத்துக்கு முகம் நம்ம பார்க்கும்போது வாங்க பிரதர், உட்காருங்க பிரதர், தண்ணி சாப்பிட்றீங்களா, இது குடிக்கலாம், அது குடிக்கலாம், வாட் யூ வாண்ட் அப்படிலாம் கேட்பாங்க. Generally is common when we meet somebody, our friend, our colleagues, our church believers, members, anybody, it's very common. People will ask us, come on, please sit, and they say, what can I do for you? What kind of drink you want? Can I get a tea? Can I get a coffee? No, this is common. The scripture says his heart is not with thee. Why? Because they could be deceived in their heart. அவங்க இருதயம் இந்த வசன தமிழில் வாசிக்கும் போது புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. The heart is not with us. Only mouth speaks, come on, have a drink, come on, take a seat, but in the heart வந்து உட்காருங்க, ஐயா சாப்பிட்டு போங்களேன், சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. ஏன்டா இப்போ வந்தான் இவன் அப்படின்னு உள்ளத்தில். Why? Because the heart is the most wickedful thing. காரணம் இந்த இதயம் தான் எல்லாவற்றை காட்டிலும்
மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும். திருக்குன்னு சொல்லும்போது வஞ்சகமானது. பிசாசு வஞ்சகமாக பாதி வசனத்தை சொல்லி பாதி தன்னுடைய வார்த்தையை ஏவாளுக்கு கொடுத்தான். Satan deceived Eve by giving the word of God, half truth, and then half was his own thoughts. He wanted to deceive Eve. ஏவாளை வஞ்சிக்கம். Similar men always, they have their own agenda in their hearts always. மனிதர்கள் எப்போதுமே தங்களுடைய உள்ளத்தில் அவங்களுக்குன்னு ஒரு எஜெண்டா வச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அந்த எஜெண்டாவுக்குள்ளே இருப்பாங்க. இது ரட்சிக்கப்பட்டு மனதில் கர்த்தர் சித்தம் செய்யட்டும் அப்படின்னு ஒப்பு கொடுக்காதவங்க வாழ்க்கையில் இந்த சுபாவங்கள் மாறவே மாறாது. This personal agenda, unless and until they surrender to God and say, God, change my heart. உம்முடைய இருதயத்தை போல என் இருதயத்தை மாற்றும். As Paul said, let us have the mind of Christ. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே இருக்க கடவுதுன்னு சொல்றாரு. கிறிஸ்துவின் சிந்தை வந்தாக்க மாய்மாலம் இருக்காது. கிறிஸ்துவின் சிந்தை வந்தால் நம்முடைய சொந்த எஜெண்டா, நமக்குன்னு ஒரு மறைமுகமான ஒரு எஜெண்டா இருக்காது. கர்த்தர் சித்தம் தான் நம்முடைய சித்தம், கர்த்தர் விருப்பம் தான் நம்முடைய விருப்பம், கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய பிரமாணம். When we surrender to God and when we have Christ in us and when we surrender, then we will have a mind of Christ. The will of Christ will be our will. The top priority will be the word of God, not men's word. மனிதனுடைய வார்த்தைகள், மனிதனுடைய வஞ்சகமான இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்த வஞ்சக வார்த்தை அல்ல. யாரையாச்சும் எப்படியாச்சும் விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிற இந்த கர்ஜிக்கிற சிங்கத்தை போல மனிதர்கள் கூட தங்களுடைய போதனைகள், தங்களுடைய எஜெண்டாவுக்குள்ளதாக நம்ம நுழையணும், வரணும், அங்கே தான் இருக்கணுன்ற மறைமுகமான செயல்கள் எப்போதுமே காணப்பட்டு கொண்டே இருக்கும். காரணம், அவர்கள் இன்னும் கிறிஸ்துவனுடைய இருதயத்தை போல தன் இருதயம் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒப்பு கொடுக்கல. ஆகவே தான் தாவீதுடைய ஜெபத்தில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். டேவிட் பிரேயர், they said, அந்த இருதயத்தில் ஒரு மாற்றத்தை தாவீது எதிர்பார்க்கிறதே சங்கீதங்களில் நம்ம வாசிக்கிறோம். See, many of the Psalms of David, see, David always highlighted about that he wanted to have a change in his heart. தன் இருதயத்தில் ஒரு மாற்றம் வரணும். என் கல்லான இருதயத்தை நீக்கி சதையான இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்றார். Remove that stony heart and give me a heart of flesh. Simply means what? Stony heart simply means you are not willing to obey to the word of God, to the plans of God, to the purposes of God. You have your own kingdom, you have your own agenda. கல்லான இருதயம் என்பது என்னது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. உனக்குன்னு ஒரு ராஜ்யம், உன் ராஜ்யத்தில் நீ தான் ராஜா. நீ உனக்குன்னு வச்சிருக்க அந்த மறைமுகமான வச்சிருக்க காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நீ எப்படியும் வாழ்வாய், எதையும் சொல்லுவாய். கல்லான இருதயம். தாவீது சொல்றார், எனக்கு இந்த கல்லான இருதயம் வேண்டாம் ஆண்டவரே. உணர்வுள்ள ஒரு இதயம், சதையான இருதயம், ஒரு ஒரு கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிற, கண்ணீரில் இருக்கிற ஒருத்தனை பார்த்து என் இருதயம் உணர்வு அடையணும் ஆண்டவரே, எனக்கு சதையான இருதயத்தை தாங்க. We must experience when someone is going through struggles, pain, agony, we should sense that pain in our heart. And that's the heart that David was asking God. And then he said, remove the stony heart and give me a spirit. எனக்கு நீங்க கொடுக்க போற அந்த ஆவி நிலைவரமான ஆவியா இருக்கட்டும். We cannot see something that is profitable to us if the heart is not changed. நிலைவரமான ஒரு ஆவியை அப்படின்னாக்கா சிந்தித்து நிதானித்து பிரயோஜனமானவர்களை செயல்படுவதற்கு நம்மை வழிநடத்துகிற அப்படிப்பட்ட மனம் இந்த நிலைவரமான ஆவி அது இருக்காது. காரணம், கல்லான இருதயம், முரட்டான இதயம். ஆகவே தான் இந்த இருதயத்தின் நினைவு எப்படின்னாக்கா, கல்லான இருதயமாக இருந்தாக்கா அவங்க நினைவு எப்போதுமே காரசாரமானதாக, முரட்டு குணமாக, பழிக்கு பழி வாங்கணுன்ற குணமாக, மன்னிக்க முடியாத குணமாக, கசப்பு தன்மையுடைய குணமாக எப்போதுமே அவங்க வாழ்க்கை காணப்படும். The stony heart
will have a heart whereby there's no, I would say, there's no forgiveness in their heart. There's always, the heart will be full of bitterness, full of unforgiveness. And we cannot see that they prosper in their spiritual life. இப்படிப்பட்ட இதயமுடையவர்கள், மனமுடையவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்படைவார்கள் என்பது சந்தேகம், கேள்விக்குறித்தான். வெளியரங்கமாக உலகத்து பகட்டு வெளியரங்கமாக இந்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம், இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி பகட்டாக வெளியரங்கமாக தங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கலாம். People may just boast about all those blessings, the external things. They show this, those, and show other things about that God has blessed them. But about their heart, they still have their stony heart. அவங்க இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது? இன்னும் கடினமான இருதயமாகவே இருக்கிறது. ஆகவே தான் வேதம் தெளிவாக சொல்லுது, நீதிமொழிகள் 23:7 அவன் இருதயத்தை நினைவு எப்படியும். கல்லான இருதயம் இருந்தாக்கா கல்லான நினைவு தான். கபடு நிறைந்த இதயமா இருந்தாக்கா கபடு தான் இருக்கும். மாயமாலமான இதயமா இருந்தாக்கா மாயமாலம் தான் இருக்கும். டிசீஃபுல், வஞ்சகமான இதயமா இருந்தாக்கா வஞ்சகம் தான் வாழ்க்கையில் இருக்கும். That's why it's your thoughts. உங்களுடைய நினைவு எப்படியோ அப்படித்தான் ஒரு மனுஷன் இருப்பான். Now we need to understand. Just take a break. Examine yourself. How is your heart? Do you have a stony heart? Do you have a heart when you see someone going through pain and agony? You sense it, you felt it, and you're moved, you are touched to do something. Every action, it begins in the thought. நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் இதயத்தில் உணர்கிற அந்த உணர்வின் விளைவுகள் தான் அவைகள். We saw that in the teachings of our Lord Jesus Christ. Jesus said, a man from Jerusalem he went to Jericho. சொல்றார், ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு புறப்பட்டு போகிறான். போகிற வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்டு கொண்டான். He was caught by the thief and they robbed him of everything what he had, and they were harmed him. He was there lying on the road. இந்த கள்ளர் கையில் அகப்பட்டவன் அவனுக்குள்ள இருந்த எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி அவனை ரோட்ல போட்டு போயிட்டாங்க. A priest come. ஒரு ஆசாரியன் வர்றான். அந்த ஆசாரியன் உள்ளத்துல அந்த குற்றுயிரும் கொலையுருமாய் இருக்கிற அந்த ரோட்ல படுத்துக்கிட்டு இருக்கவனை பார்த்து இதயத்துல ஒரு உணர்வு வரல. The feelings. The high priest came and saw the man who was there lying on the ground, struggling for his breath. But nothing touched the heart of the priest. He was more concentrating on, I shouldn't touch if somebody's died. I am holy. I shouldn't be touching this sinner. நான் பரிசுத்தவான், நான் இவனை தொடக்கூடாது, நான் என் பரிசுத்தத்தை இழந்து போயிடும். All the external features, and he walked away. Then came another man, supposed to be the second man in the position. இன்னொருத்தர் வரான், லேவியன். அவனும் வந்து பார்க்குறான், அவனும் தூரம் போயிடுறான். அவனுக்கும் சரியான இருதயம் இல்லை, கல்லான இருதயம் தான். Because they were more focusing, the teaching was more. Though the law of God through Moses, God has given many laws, but the later part they have changed many God's law into their own laws, and they were practicing more on the men's law rather than God's law. அதிகமாக மனுஷனாலே உருவாக்கப்பட்ட அல்லது கொண்டு வரப்பட்ட அநேக போதனைகளை அவர்கள் நம்பி அதனாலே அவர்கள் வாழ்க்கை நடத்தினார்களே தவிர கர்த்தருடைய வார்த்தையானது அவருடைய உள்ளத்திலே மாற்றங்களை கொண்டு வராதனாலே கல்லான இருதயமாய் அவங்களுக்கு இருந்ததுனாலே ஒருவன் சாக கிடக்கிறான் பார்த்துட்டு ஒரு உணர்வு கூட இல்லாம வேறு வழியை புறப்பட்டு போகிறான். So when came, the third man came. We know, all of us know this story well about the Samaritan. மூன்றாவது ஒரு மனுஷன் வரான். அவன் ஒரு சமாரியனாக இருந்தான். அவன் வந்து அவனை பார்த்துட்டு உடனடியாக அவன் தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கி அவனுடைய கழுதியாக இருக்கலாம் குதிரையாக இருக்கலாம் இறங்கி அவனுடைய காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து
திராட்சை ரசம் குடிக்க கொடுத்து அவனை கொண்டு போய் ஒரு விடுதலை சேர்க்கிறான். அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவனுக்கு அதிகமாக வசனம் தெரியாது. சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் முற்ற பகை. ஸோ யூதர்கள் அதிகமாக அந்த போதனைகளை போதிச்சிருக்க மாட்டாங்க சமாரியர்களுக்கு. பட் என்ன நடந்தது? இட் இஸ் நாட் மச் ஆன் தி எக்ஸ்டர்னல், வெளிப்புறமான செயல்கள் அல்ல. அவனுக்குள்ளே அவன் இருதயத்தில், நம்ம வார்த்தையில் சொன்னால் அவனுக்கு இருந்த இதயத்தில் ஈரம் இருந்துச்சு. He had a compassion when he saw the man on the floor, a heart of compassion. When Jesus taught the disciples or the followers, he said that whatsoever that goes in that defiles a man, whatsoever that comes that doesn't defile a man, but whatsoever that come out from the heart will defile. இதெல்லாம் உள்ள போதும், ரைட்? அதனால் ஒரு தப்பாக நினைக்காதீங்க, எது குடித்தாலும் பரவாயில்லையா அப்படின்னு. அது ஒன்றும் நம்ம தீட்டுப்படுத்தாதுன்னு சொல்லி. ஸோ டோன்ட் ஜஸ்ட் mistake me. So I can drink whatever that I want, it's not going to defile me. Those days when I was ministering also in one of the island, Kerry Island, Kerry தீவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களில் I saw a man, every evening he will be fully drunk. ஒவ்வொரு சாயந்தரம் அவர் நல்லா தண்ணி போட்டு தான் வருவார். ஸோ ஒரு நாள் அவர்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பித்தேன். பேசும்போது அவர் சொன்னார், when I was talking to him, பேசும்போது அவர் சொன்னார், அப்போல்லாம் I was not a pastor but just a layman in the church. ஒரு ஊழியம் செய்கிற பாஸ்டர் கிடையாது. பிரதர், நான் தண்ணி குடித்தாலும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் குடிப்பேன், ஆண்டவரே ஆசீர்வாதம் சொல்லிட்டு தான் குடிப்பேன்னு சொன்னார். He said, no, brother, before I drink, he was talking about alcohol, he was talking about the strong drink. I always thank God, right? After prayer only I drink. When he was talking this, he was fully drunk, and I don't know how to counsel him and so forth. I just said a statement. I said, tomorrow go and buy poison. நாளைக்கு போய் இந்த மூட்டைப்பூச்சி மருந்து வாங்கிருங்க, ஒரு பாட்டில் வாங்கிட்டு, ஆண்டவரே இந்த மூட்டைப்பூச்சி மருந்துக்காக ஸ்தோத்திரம் நன்றின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு போயிருங்கன்னு சொன்னேன். I just said that. Said, go and get a poison, bedbug poison, then thank God for the poison that God has given to you, and just drink and you go off. Many people think that because Jesus said whatsoever that goes in is not going to defile a man, but he was talking more on the food, the consuming, which God said. நம்ம புசிக்கக்கூடியவை குறித்து சொன்னாரே தவிர நம்ம சரீரத்தை அழிக்கக்கூடிய போதை வஸ்துக்களை குறித்து அவர் சொன்னது கிடையாது. ரைட். Now சங்கீதம் 24:4 ரெண்டு காரியத்தை குறித்து தாவீது ஹைலைட் பண்றார். David was highlighting two important things. Can we have that? Psalms 24:4. சங்கீதம் 24:4 வாசிக்க கேட்போம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல். Listen, your act of your hands and the situation of your heart will bring a defile in your soul. That will bring an effect in your soul. ஆத்மாவை பாதிக்கக்கூடிய ஒன்று கைகளின் செயல்களும் இருதயத்தின் எண்ணங்களும். And here David said, he that has clean hearts and clean hands and a pure heart. He was talking about two things. If your heart is pure, then the hand talks about the action. கை நம்முடைய செயல்களை குறித்து சொல்லப்படுகிறது. இருதயம் நம்முடைய நினைவுகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சித்தம், இவைகளை குறித்து நம்முடைய இருதயத்தை, இந்த சித்தம் சுத்தமாய் இருந்தால், இந்த உணர்வுகள் சுத்தமாய் காணப்பட்டால், எண்ணங்கள் சுத்தமானதாய் காணப்பட்டால், அதனுடைய விளைவு நம்முடைய செய்கைகள், அதனுடைய விளைவுகள் நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்குமா? கைகளில் சுத்தமாய் காணப்படுவோம். அப்ப செய்கிற ஒவ்வொரு செயலும் சுத்தமானதாய் காணப்படுவதற்கு என்ன முதலாவது சுத்தமாக இருக்கணுமா? இருதயம் சுத்தமாய் காணப்படும். இருதயத்தில் சுத்தம் இல்லாதனால தான் கையில் சுத்தம் இல்லை. எதை குறித்து ஒரு எச்சரிப்பின் சத்தமாக தாவீது இந்த இடத்துல சொல்றாரு. 1வது 2வது வசனம் வாசிக்கும் போது, யார் அந்த பரிசுத்த பர்வதத்துக்கு ஏறுவான், யார் அங்கே நிலைத்திருப்பான்? Who will ascend to that
hill, and who will dwell? The hill talks about the presence of God. இந்த பர்வதம், பரிசுத்த பர்வதம் தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. யார் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போவான், உள்ளே இருப்பான்? யாருங்க நிலைச்சு நிற்க முடியும்? ரெண்டு காரியம், இதயத்தில் சுத்தம் இருக்கணும். அதன் விளைவு கை செய்கைகள் ஒவ்வொன்றும் சுத்தமாக இருக்கும். இங்கே சுத்தம் இல்லாதனால தான் இங்கே சுத்தம் இல்லை. இங்கே சுத்தம் இருந்தால் செய்கிற ஒவ்வொரு செயலும் சுத்தம். அப்போ இங்கே சுத்தம் என்று இந்த pure in heart simply means your thoughts. You must fear God in your thoughts. You must honor God in your thoughts. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் தேவனுக்கு பயப்படுவதா இருக்கணும். தேவனை கனப்படுத்துவதா இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குறவளா இருக்கணும் in your thoughts. அதெல்லாம் எண்ணத்தில் அதெல்லாம் இல்லாததுனால தான் எப்படியும் வாழலாம் என்ற மனப்போக்கில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருப்பதனால கைகளில் சுத்தம் இல்லாமல் போகிறது. People, because they don't have fear for God in their thoughts, they don't honor God the way that God is supposed to be honored. They don't love God. That's why we cannot see a pure hand or a hand which is pure or clean hand. Psalms 24:4 said, "He that has clean hands and pure heart," only this people, those who have pure heart and a clean hand, can ascend to the hill. அவர்கள் பர்வதத்துக்கு ஏற முடியும். பர்வதத்துக்கு ஏறு என்பது from one level to you are going spiritually to another level. ஆவிக்கிற வாழ்க்கையில் நம்ம ஒரு மட்டமான இடத்துல இருந்து தரையோடு தரையாக இருக்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், யோசனைகள் இவைகள் எல்லாம் சுத்தமானதை சுத்த இருதமாய் காணப்பட்டால் நாம் அந்த தேவ பிரசன்னத்துக்கு ஏறுவதற்கு அது ஏதுவானதாக காணப்படும். If your heart is pure, if your thoughts are pure, if you fear God, if your emotion, there's a kind of no compassion in your emotion, ஒரு மனதுருக்கமுடைய ஒரு இதயம். If you have all these things, you will be ascending. Not only ascending to the top, simply talks about the very presence of God, entering into the presence of God. தங்க முடியும், நிலைத்திருக்க முடியும். Why today many people cannot dwell in the presence of God? ஏனென்றைக்கு அநேக பேர் தேவ பிரசன்னத்தில் நிலைத்திருக்க முடியல. Why? Is your hand clean? உன் கை சுத்தமா இருக்கா? உன் நினைவு சுத்தமா இருக்கா? உன் எண்ணங்கள் சுத்தமா இருக்கா? இந்த இதயத்தில் இருந்து வர்ற ஒவ்வொன்றும் ஒன்று தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கும், இல்லைன்னா நமக்கு அழிவை கொண்டு வருகிற தீட்டுப்படுத்துகிறவர்களாய் காணப்படும். So this heart, when Jesus comes in, through His word, He cleanses our heart. Through His Spirit, He cleanses our heart. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படியும் வாழலாம்னு வாழ்றதல்ல, அவருடைய வார்த்தையினாலே நம்முடைய இருதயம் நாளுக்கு நாள் அவர் வசனத்தாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். அவருடைய ஆவினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆவினாலும் ஜலத்தினாலும் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். வசனத்தினாலே பலப்படுத்தப்படுகிறோம். ஆகவே இந்த போதனைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகள், அந்த அவரை பின்பற்ற ஜனங்களுக்கு வரும் நாட்களிலே அவருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவது, தங்களுடைய இருதயத்திலே தூரமாய், எண்ணங்களிலே வித்தியாசமாக தூரமாய் இருப்பதை அவர் அதை சுட்டி காட்டி வரும் நாட்களிலே அவர்கள் எப்படி வாழணும் என்கிற ஒரு போதனை கொடுத்தார். Jesus taught the followers that how can they draw nigh unto God? It's not like the Pharisees. They draw nigh unto God by their words, by their lips, by their mouth. அந்த பரிசேயர்கள் போல சில மாய்மாலமானமாய் நடிக்கிறவர்கள் நாவிலே இருந்து வருகிற வார்த்தைகளை கர்த்தர் நல்லவர் நல்லா துதிச்சுட்டு எல்லாம் ஆராதனிச்சுட்டு, ஆனால் இருதயத்தில் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்காங்கிறது கர்த்தருடைய வேதனை. It hurts God when God hear people singing unto Him, worshiping Him in a hypocrisy way. Let us examine our heart.
As you have received Christ as the Lord and Savior in your heart, உங்கள் இருதயத்தில் இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கும் இல்லை, அவர் அந்த இதயத்தில் இருக்கணும்னா, நாம் அவர் பிரசன்னத்தில் இருக்கணும்னா, இங்கிருந்து வர்றது நம்மை அழிவுக்கு நேரம் இருக்கக்கூடாது, சீட்டுப்படுத்துவதாய் காணப்படக்கூடாது. இங்கிருந்து வருகிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Out of the abundance of the heart, the mouth shall speak. So what should be filled in the heart? Let the word of God be filled. And always be filled in the Holy Spirit. கர்த்தருடைய வார்த்தையினால இதயத்தை நிரப்புங்க. ஆவிக்குள்ளே நிறைந்திருங்கள்னு சொல்லி பவுல் சொல்றார். Be full in the Holy Spirit. Every day be full in the Holy Spirit. Every day be full with the word of God. The word of God and the Holy Spirit will help us to have a pure heart and a clean hand. கர்த்தருடைய வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சுத்த இருதயத்தையும், நமக்கு மாசில்லாத இருதயத்தையும் சுத்த கரங்களையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, நீங்க ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. You are a good God. You care for us. எங்களை குறித்து கரிசனையா இருக்கிற ஆண்டவரே. இன்னைக்கு பாடத்தில் நாங்கள் வெறும் எங்கள் வாயின் வார்த்தையினால தான் உம்மை பின்பற்றுவதா இருந்தால் தயவாக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. God, we ask for your forgiveness if we only draw nigh unto you by only our lips. Help us to examine our heart. எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க எங்கள் இதயத்தில் ஆண்டவராக இரட்சகராக எப்போ நாங்கள் உண்மை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலிருந்து எங்களை மாற்றுவதற்காகவே, உம்முடைய சிந்தை எங்களுக்குள்ளே காணப்படுவதாகவே எங்கள் வாழ்க்கையிலே பல விதங்களிலே பலரை கொண்டு, பல சூழ்நிலைகளை உம்முடைய வசனத்தை கொண்டு, ஆவியானவர் மூலியமாக பல போதனைகளை கொண்டு எங்களை மாற்றமடைய செய்ய விரும்புகிறீங்க ஆண்டவரே. God, after we have received you as our Lord and Savior, through the Spirit of the Lord, through your word, and use your instruments, your people, your prophets, your teachers, your pastors, your servants, Lord, to teach us, to train us, to equip us, Lord, to have a pure heart and a clean hand, Lord. But because of many times we were arrogant in our heart, we didn't surrender our will unto thee. அநேக வேளை எங்களுடைய சிந்தனைகளில் நாங்கள் துர்க்குணமுடையவர்களாக காணப்படுகிறோம், முரட்டுத்தனமானவர்களாக காணப்பட்டு ஒரு மாற்றம் அடைவதற்கு எங்களை அர்ப்பணிக்காத பட்சத்திலே நாங்கள் வாழும்போது வல்லமையுடைய உம்முடைய வசனம் எங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் அடைவதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தகப்பனே, இந்த பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இதயமும் மாசில்லாததாக, ஒவ்வொருத்தருடைய கரங்களும் சுத்தமானதாக காணப்பட பரிசுத்த ஆவியானவரே நீர் இடைப்படுவீராக. உம்முடைய வசனத்தை கொண்டு உம் ஜனங்களை போஷித்து போதித்து நடத்துவீராக. God, teach us, Lord, through your word and by your spirit, that we will have a transformation in our heart. As David prayed, remove that stony heart, அந்த கல்லான இருதயத்தை நீக்கி சதியான இருதயத்தை தந்து, இதை இன்னைக்கு பார்க்குறவங்களும் ஏதாவது இன்னொரு நாளில் திரும்ப இதை கேட்கும்போதும், when people view this again and again, to have a more understanding, to have a clear picture about this teaching, இந்த போதனையும் அதிகமாக ஆழமாக அறிந்து கொள்ளும்படியாக அதிகமாக திரும்ப கேட்கிற ஒவ்வொருத்தரோடு கூட ஆவியானவரே நீர் இடைப்பட்டு கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாக, as the vessel that God is expecting in every one of us, let it be Lord, that take place in our life. அது எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நாங்கள் உருமாற்றம் அடைய செயல்படட்டும்.
மறுரூப அனுபவங்களை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. Give us, Lord, a transfiguration, a transfigured lifestyle in our life. Bless every listener. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Bless their families. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. Bless their children. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. Bless the church they attend. அவங்க பங்கு பெறுகிற சபையை ஆசீர்வதிங்க. ஊழியர்களுக்கு இவர்கள் கீழ்ப்படிவுள்ளாக, உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவுள்ளாக காணப்படட்டும். Pray that God, they will obey to the servant of yours whom that you have laid before them as their teacher, as an accountable person. பொறுப்புள்ளவராக, கணக்கு ஒப்புகிறாக நீர் இவர்களுக்காக நியமித்திருக்கிறவர்களுக்கு இவர்கள் அடங்கி இருக்கட்டும், கீழ்ப்படிந்து இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் வாழட்டும். Bless your people. Bless us. எங்களை ஆசீர்வதியும். In Jesus' name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஏறத்தாழ 1 மணி நேரம் நீங்கள் செலவிட்ட இந்த நேரம் வாழ்க்கையிலே மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு நேரம். God is shaping you. ஒரு கல்லை எடுத்து பல விதங்களை செதுக்கும் போது அப்போதான் அது வைரம் என்கிறதே தெரியும். There's good qualities in you, qualities like diamond, but whatever that is unwanted, that is still stick with you, God is shaping it. கர்த்தர் மாற்றிக்கொண்டு வரார். அருமையான வைரங்களே, ஜொலியுங்கள் கர்த்தருக்காக, பிரகாசிங்கள் கர்த்தருக்காக. Shine for Jesus. God bless you. Have a wonderful